ஏதோ சதி நடக்குதுங்க. கண்டிப்பா அந்த சிந்தாமணி வேலையா தான் இருக்கும். நம்மள வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் அவன். கழுகுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வட்டம் போடுதுங்க. அப்பா எப்படி உடஞ்சிட்டாரு பத்தியா? நீ அப்பா எப்பவும் கவலைப்படக்கூடாது. முதல்ல அந்த ஃபைனான்சியரை போய் பார்த்துட்டு வந்துடும். அம்மா நான் சொல்றது நீங்களாவது. வீட்டை விக்கணும்னு ஏதாவது பேசினா அரைஞ்சிருவேன். என்ன விஷயம்? ஃபைனான்சியரை பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, அது விஷயமா பேசணும். சார் இப்ப இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? ஒரு ஃபீல்ட் விசிட் போயிருக்காரு. எப்போ வருவாரு? தெரியல, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றோம். ஆனா எப்ப வருவாருன்னு சொன்னீங்கன்னா? தெரியலங்க. பாஸ் கிட்ட எப்போ வருவாருன்னு கேட்க முடியுமா? அவரே வருவாரு. நீங்க போய் உட்காருங்க. சரி வா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏங்க, நம்ம பேசினா நோட்டீஸ் அனுப்புனதை கேன்சல் பண்ணிடுவாரா? முயற்சி பண்ணி பார்ப்போம். காரணம் இல்லாமல் அவன் அனுப்பியிருக்க மாட்டான். என்ன விஷயம் கேட்போம். வெயிட் பண்ணுவோம். சார் இல்லை சார், ஒரு பர்சனல் வேலையாக வெளில வந்திருக்கேன் சார். சரிங்க சார். சாரி சார். சரி சார். ஓகே சார். ஃபைனான்சியர் எப்போ வருவார்? வருவார் சார். சாப்பிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. சார், இவ்ளோ நேரமா வெயிட் பண்றோம். இன்னும் அவர் வரவே இல்லையே. என்னாச்சுங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வருவார் சார். ஏங்க இதே தான் வந்ததுன்னு சொல்கிறீங்க? 3 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெயிட் பண்ண முடியலன்னா நீங்க கிளம்புங்க. என்னங்க அப்படி பேசுறீங்க? ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், இன்னைக்கு நாங்க அவரை பார்த்தே ஆகணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்களேன் சார்.